பேய் கதை படம் நல்லா இருக்கு. கொஞ்சம் இன்னும் த்ரில்லா இருந்திருக்கலாம். நல்லா இருந்துச்சு சார். பேய் கதை ஒன் டைம் வாட்சபிள். சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையா ஒர்க் பண்ணிருக்காங்க. இது நார்மல் ஸ்டோரி மாதிரி தான் சார். இது ஹாரர் ஸ்டோரி மாதிரி கிடையாது சார். நார்மல் ஸ்டோரி. பீஜம் நல்லா இருக்கு. கேமரா ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே நார்மலா இருக்கு. படம் நல்லா இருந்ததுங்க. ஓவராலா நல்லா தான் காமெடிஸ் நிறைய இருக்கு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஹாரர் மூவிஸ் காமெடி கலந்து ஒரு ஹாரர் மூவிஸ்ல இருக்கு. நடுவுல அந்த காமெடி சாங்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். அந்த மெட்ராஸ் சாங்ஸ், நார்த் மெட்ராஸ் கானா சாங்ஸ், இந்த மாதிரி மிக்சட்ல கொஞ்சம் ரேப் சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. கேமரா, பிஜிஎம், மியூசிக் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி. அவ்வளவுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஹவர்ஸ்ல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. லேக் இல்லாம போகுது. சஸ்பென்ஸ், த்ரில்லர் எல்லாமே இருக்கு. பட் கான்செப்ட் எல்லாமே நியூ கான்செப்டா யோசிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி சொன்னது, நீங்க வந்து ஒரு ஜாலியர் பிலிம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போகுது, ஒரு இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, அந்த மாதிரி நீங்க வந்து லைக் ஜாலியா பார்க்கலாம். அந்த அட்வென்ச்சர் இருக்குல்ல, உள்ள போய் அந்த ஃபேக்டரிக்குள்ள, அது எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. ஒரு செகண்டா என்ஜாய் பண்ண என்ஜாய்மெண்ட்ரா. படம் நல்லா இருந்தது. ஸோ ஃபேமிலியே வரலாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அடல்ட்ஸ் எல்லாருமே வந்து கிட்ஸ் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கும். அங்கங்க காமெடிஸ் வருது. எல்லாமே எல்லா ஜானர்லயுமே கவர் பண்ணிருக்காங்க. பிஜிஎம் மியூசிக் வண்டர்ஃபுல்லா பண்ணிருக்காரு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பேய் கதைன்னு பேர் வச்சதுக்கு லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் கரெக்டான டைமிங்ல வச்சிருக்காங்க. நான் கூட பேய் வரும்னு நினைச்சு அதுக்கு பயத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பேய் கதைன்னு பேர் வச்சதுக்கு கடைசியான ட்விஸ்ட்ல வச்சு முடிச்சிருக்காங்க. இல்ல, இது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான். உங்களுக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அது படத்தோட நீங்க டிராவல் ஆயிட்டு இருப்பீங்க. எல்லாருமே புதுசு நல்லா பண்ணிருக்காங்க. அங்கங்க கொஞ்சம் இருக்கு. பட் ஆனா நீங்க அது படமா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. எனக்கு கேட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. பேய் கதை படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா ஆமா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. கொஞ்சம் இன்னும் த்ரில்லா இருந்திருக்கலாம். ஆமா, த்ரில் கொஞ்சம் கம்மி தான் இருந்தது. காமெடி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு சார். பேய் கதை ஒன் டைம் வாட்சபிள். சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையா ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாமே நியூ ஃபேஸஸ். எல்லாருமே வந்து நல்ல எஃபர்ட்ஸ் போட்டு நடிச்சிருக்காங்க. டிஃபரன்ஸ் என்ன சொல்றது, இது நார்மல் ஸ்டோரி மாதிரி தான் சார். இது ஹாரர் ஸ்டோரி மாதிரி கிடையாது சார். இது நார்மல் ஸ்டோரி தான். பீஜம் நல்லா இருக்கு. கேமரா ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்ச். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே நார்மலா இருக்க ஸ்டோரி மாதிரி தான். படம் நல்லா இருந்ததுங்க. எல்லாமே பிடிச்சிருந்தது. பார்க்கலாம். நல்லா இருந்தது. ஆமா, நல்லா இருந்துச்சு. அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓவராலா நல்லா தான் இருந்துச்சு. ஆமா, எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. இன்ஃபுளுசர் ஒருத்தர் ஆஷிக் சொல்லிட்டு அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா இன்னொருத்தர் பையன். காமெடிஸ் நிறைய இருக்கு. கண்டிப்பா இதை என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ட்விஸ்ட் வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். ரொம்ப மூவி, இட்ஸ் குட் மூவி. ஃபேமிலியோட வந்து நல்லா பார்க்கலாம். ஹாரர் மூவிஸ் காமெடி கலந்து ஒரு ஹாரர் மூவிஸ்ல இருக்கு. நடுவுல அந்த காமெடி சாங்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். அந்த மெட்ராஸ் சாங்ஸ், நார்த் மெட்ராஸ் கானா சாங்ஸ், இந்த மாதிரி மிக்சட்ல கொஞ்சம் ரேப் சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஆக்டர்ஸ் ஓவரால் இஸ் குட். நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். நீங்க கேமரா, பிஜிஎம், மியூசிக் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி. கேமராவோட இதுவும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு சார். பார்க்கலாம். ஓவரால் அவ்வளவுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஹவர்ஸ்ல என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. லேக் இல்லாம போகுது. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் நல்லா இருக்கு. நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேளுங்க, நான் சொல்றேன். படம் சூப்பரா இருக்கு. இருக்கு ப்ரோ. சஸ்பென்ஸ், த்ரில்லர் எல்லாமே இருக்கு. பட் கான்செப்ட் எல்லாமே நியூ கான்செப்டா யோசிச்சிருக்காங்க. ஸோ நல்லா எல்லா பேரும் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு.
எல்லாமே ஃபார்ம்ல ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி சொன்னது, நீங்க வந்து ஒரு ஜாலியர் ஃபிலிம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போகுது, ஒரு இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, அந்த மாதிரி நீங்க வந்து லைக் ஜாலியா பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருந்தது வந்து லைக் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா போய் என்ஜாய் பண்ணது, அந்த அட்வென்ச்சர் இருக்குல்ல உள்ள போய் அந்த ஃபேக்டரிக்குள்ள, அது எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு ஃபேமிலியும் பார்க்கலாம், ஒரு கிட்ஸும் பார்க்கலாம். நிறைய இருக்கு. ஒரு செகண்டும் என்ஜாய் பண்ண என்ஜாய்மெண்ட்ரா சிரிச்சுட்டே இருக்க மாதிரி தான் படம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா. அது வந்து நீங்க ஒரு படம் பாத்தீங்கனாலே தெரியாது, பேய் கதைனாலே தெரியாது. அது வந்து ஒரு சென்டிமெண்டல்ல அந்த எல்லாம் கிடையாது, லைட்டா இருக்கும், ரொம்ப லைட்டா இருக்கும். அது எல்லாம் பார்க்கமா, எல்லா கிட்ஸும் பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாரும் ஜாலியா ஃபேமிலியோட போய் பார்க்கணும். தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது, எல்லாரும் ஃபேமிலியா வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. அது சொன்னா ரிவீல் பண்ற மாதிரி இருக்கும், அதனால அது வேண்டாம். ஸோ ஃபேமிலியா வரலாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அடல்ட்ஸ் எல்லாருமே வந்து கிட்ஸ் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கும். தேங்க்யூ. ட்விஸ்ட் இருக்கு, லாஸ்ட்ல இருக்க இவனும் கண்டிப்பா இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. அங்கங்க காமெடிஸ் வருது, எல்லாமே எல்லா ஜானர்லயுமே கவர் பண்ணிருக்காங்க. பிஜிஎம் மியூசிக் வண்டர்ஃபுல்லா பண்ணிருக்காரு, மியூசிக் டைரக்டர், கேமராமேனும் நல்லா பண்ணிருக்காங்க. தாராளமா பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பேய் கதைன்னு பேர் வச்சதுக்கு லாஸ்ட் ஒரு ட்விஸ்ட் கரெக்டான டைமிங்ல வச்சிருக்காங்க. நான் கூட பேய் வரும்னு நினைச்சு அதுக்கு பயத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பேய் கதைன்னு பேர் வச்சதுக்கு கடைசியான ட்விஸ்ட்ல வச்சு முடிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்க கரெக்ட் நல்ல படம் ப்ரோ. இதுல என் பிரதரும் ஆக்டர் பண்ணிருக்காங்க. நார்மல் பேய் கதை வந்து எல்லா இடத்துலயும் பேய் காட்டியிருப்பாங்க ப்ரோ. பேய் கதைன்னு பேர் வச்சதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டான இடத்துல ஒரு ட்விஸ்ட் காட்சி அது பேய் கதை படத்தை ஃபீல் பண்ணிருக்காங்க. எந்த ஆக்டிங்கும் குறையில, எந்த ஒரு இதுல சாங்கும் கரெக்டான முறையில இருக்கு. காமெடி தான் ப்ரோ, ஃபன்னா பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டிங்ல எல்லா லெவலும் எல்லாருமே கரெக்டான அவங்க ரோல கரெக்டா பண்ணிருக்காங்க. பிஜிஎம் தான் அப்பீலோ டைமோட டைமிங் சாங் ஃபுல்லாவே நல்லா இருந்தது. பிஜிஎம் பாட்டு ஃபுல்லாவே கரெக்டான டைமிங்ல தான் முடிஞ்சிருந்தது, கரெக்டா இருந்தது. சொல்லுங்க, கொஸ்டின் கேளுங்க. இல்ல, இது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் உங்களுக்கு. நீங்க உள்ள போனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அது படத்தோட நீங்க டிராவல் ஆயிட்டு இருப்பீங்க. நல்லா இருந்தது. அப்படியே ஃப்ளோல அப்படியே போகுது. எல்லாருமே புதுசு நல்லா பண்ணிருக்காங்க. அங்கங்க கொஞ்சம் இருக்கு, பட் ஆனா நீங்க அது படமா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. எனக்கு கேட்டா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காரு, நல்லா இருந்தது. கிட்ஸோட எல்லாருமே பார்க்கலாம்.